வவுனியா புவரசங்குளம் வேலங்குளம் கிராம சேவையாளர் பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றின் முன்பள்ளியானது நீண்ட காலமாக இவர்கள் குடிநீர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருந்தது. அந்த வகையில் அவர்களை நேரடியாக சென்று நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். அப்பொழுது அந்த மாணவர்கள் உண்மையிலேயே நீண்ட காலமாக அந்த குடிநீர் வசதி இல்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பாடசாலையினுடைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த குடிநீருக்காக அருகிலே இருக்கக்கூடிய பாடசாலை ஒன்றுக்கு சென்று அந்த குடிநீரை பெற்று வந்து அவர்கள் பருகுவதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த மாணவர்களினுடைய ஒரு அத்தியாவசிய தேவையான இந்த நீர், அதாவது குடிநீரானது இவர்கள் இன்மையால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதை எங்களால் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருந்தது. இது தொடர்பாக அந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் வினாவிய போது அவர்கள் கடந்த 10 வருடத்துக்கு மேலாக இவர்களுக்கான ஒரு குடிநீர் வசதி இல்லை. நாங்கள் இது தொடர்பாக பல அறிக்கைகள், பல அமைச்சர்கள் மற்றும் உரிய அதிகாரிகளிடம் நாங்கள் பல தடவை கேட்டிருந்த பொழுதும் இதுவரை காலமும் எமக்கான ஒரு குடிநீர் வசதியை எவரும் செய்து தரவில்லை. எனவே உங்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம், இந்த குடிநீர் வசதியை நிச்சயமாக செய்து தர வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த கோரிக்கையை உடனடியாக வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளரும் மற்றும் வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்தினுடைய பூசணிப்புட்டி பாடசாலையின் அதிபரும் வவுனியா சமாதான நீதமானும் மற்றும் லண்டன் துளிகள் அறக்கட்டளையினுடைய வவுனியா இணைப்பாளருமான சச்சரூபன் அவர்களிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த வகையிலே அவர்கள் உடனடியாக இந்த மாணவர்களுக்கான குடிநீர் வசதியை செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் லண்டனில் இருக்கக்கூடிய துளிகள் அறக்கட்டளையினுடைய நிதி பங்களிப்பில் இந்த முற்றுமுழுதான ஒரு குடிநீர் வசதி செய்து கொடுக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு நேற்றைய தினம் இந்த முன்பள்ளியிலே அவர்களுக்கான அந்த குடிநீர் வசதியை திறந்து வைக்கப்பட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் நேற்று கையளிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர்ன்றது ஒவ்வொருவருக்கும் நல்லா தெரியும். வாழ்க்கையில் முக்கியமான சாமான். ஒரு வீட்டுக்கு போனாலும் வாங்க தண்ணீரை தான் கொடுப்பாங்க. அது ஒரு பண்பாடு. அந்த தண்ணீர் தாகத்தை தீர்த்து வைத்த லண்டன் புலிகள் அறக்கட்டளைக்கு இணைப்பாளருக்கு மிகவும் நம்ம நன்றி சொல்றோம். உங்களுக்கு இந்த இடத்திலே குடிநீர் இல்லாத வசதி சுவையா குறைபாடாக இருந்தது. இந்த தண்ணி நாங்கள் எடுக்கலாம் இருந்த வேலையில அங்க சென்ற இடத்துல முக்கியமாக இந்த இடத்துல சங்கரன்னா தான் இந்த தண்ணியை எடுத்து கொடுக்க வேணும் என்று கூடிய பாவன் என்று கஷ்டப்பட்டு இந்த குழாய் கிணறை அடித்து தந்ததற்காக அவருக்கு நமது நன்றியை. உண்மையிலேயே நான் இந்த உதவி திட்டத்தை வழங்குவதற்கு என்னுடைய கோரிக்கைக்கு அமைவாக நிதியுதவி வழங்கிய லண்டன் துளிகள் அறக்கட்டளை அமைப்பினருக்கும் இதை ஒழுங்கமைப்பு செய்த என்னுடைய நண்பி ஜீவனா மிஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இதனை இங்கே ஒழுங்கமைப்பு செய்த சங்கர், அதே போன்று இங்கத்திய ஆசிரியை மற்றும் பெற்றோர்கள் மற்றும் கிராம சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உதவியை நீங்கள் சரியாக பயன்படுத்தி தொடர்ச்சியாக பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த குடிநீர் உண்மையிலேயே நான் இந்த 10 வருஷம் ஆயிட்டு நினைக்கிறேன். இந்த நர்சரிக்கு அந்த 10 வருஷத்துல எப்படி 10,000 லிட்டர் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். லிட்டர் எழுதியிருப்போம், 10,000 தடவை எல்லாரும் கேட்டிருப்போம். அந்த குடிநீர் வசதி ஓம்தி செய்வோம் வீடியோ எடுப்பினோம், போட்டோ எடுப்பினோம், லெட்டரை வேண்டினோம். அது அந்த வாசலோடையே அப்படியே போயிருது. திருப்பி யாருமே எங்களுக்கு அதை சம்பந்தமா கதைக்கவும் இல்லை, கேட்கறதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த முன்பள்ளியில இப்ப 20 மாணவர்கள்கிட்ட எங்க முன்பள்ளி மாணவர்கள் படிக்கணும். அவைக்கு மட்டும் இல்லாம இந்த உண்மையிலேயே இந்த கிராம மக்களுக்கு கூட இந்த குடிநீர் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி. அதை என்ன சொல்றது, குடிநீர்ன்றது எல்லாருக்குமே ஒரு லைஃப்ல மனுஷன் சாக போற கட்டத்திலேயும் தண்ணி தான் வேணும், பிறந்த உடனேயும் தண்ணி தான் வேணும். அப்ப அந்த தண்ணின்றது ஒரு அத்தியாவசிய தேவை. தண்ணி தான், அந்த தண்ணி இல்லை. நாங்கள் யார்கிட்டையோ அதான் 10 வருஷமா நாங்கள் கேட்டு இந்த 11ஆவது நினைக்கிறேன் என்னுடைய கடமை. இது 11ஆவது வருஷத்தை நாட்டி இருக்கிறோம். அந்த 11ஆவது வருஷத்துல அந்த தண்ணீர் எனக்கு இந்த நர்சரி கட்ட சேர்ந்துருக்கு. அதை ஒட்டி நாங்கள் அந்த லண்டன் துளிகள் அறக்கட்டளையினருக்கு நர்சரி சார்பாக, இந்த ஆசிரியர் சார்பாக, தனிப்பட்ட முறையிலும் எங்கள் பேரன் சார்பாலையும் பிள்ளைகள் சார்பாலையும்
நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.